வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பெரிதான கிருபையினால இந்த நாட்களில் சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸ் இந்த தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சியில் தகப்பனை அடியனை கொண்டு வந்த நேரத்தினதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவரீர் ஆண்டவரே, இந்த தேவ செய்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகின்ற அடியனை நீர் மறைத்து ஆண்டவரே தகப்பனே, உன்னதத்தின் வார்த்தை ஆண்டவரே, பரலோகத்தின் வார்த்தை ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனை துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி ஆண்டவரை இந்த தேவ செய்தியில் நிற்கிறேன். கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்தருளுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி ஆண்டவரை தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கிராஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாட்களில் இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸ் தேவ சத்தம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, ஆண்டவருடைய சத்தியம் மாறாதது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சத்தியத்தை விளங்க பண்ணும்படியாய் இந்த பூமியில் கர்த்தர் ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கும்படியாக ஆபிரகாமை தெரிந்து அழைத்தார். பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார். விசுவாசிக்க வைத்து அவர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று மிக பெரிதான வாக்குத்தத்த சத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை அழைத்து கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். இந்த அழைப்பின் பாதையில் கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்பட்ட கர்த்தர், ஆபிரகாமோடு கூட பேசின கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் அழைத்து கொண்டு வருகிற அந்த பாதையில் ஒரு காரியத்தை செய்தார். அது என்ன காரியம் என்றால், அவர் எதிர்பார்க்கல. அவருக்கும் கிறிஸ்துவை அவர் பிதாவாகிய தேவன் அவரை அழைத்து கொண்டு வரும்போது அவருக்கு எதிர்பார்க்காத சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்தது என்றால் அது யுத்தம். தன் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் வந்தது. அந்த நிர்பந்தம் கட்டாயம் வந்தபடியினால் லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளும்படியால் இந்த ஆபிரகாம் அவர் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்ப யுத்தத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. யுத்தத்தில் தன்னிடத்தில் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோடு கூட எல்லா ஜனங்களோடு அவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர்களோடு சேர்ந்து பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்ப யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டு கொண்டு வந்து விட்டார். தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வந்து விட்டார். ஆனா மீட்டு கொண்டு வந்ததின் நிமித்தமாய் இப்பொழுது பிராக்டிக்கலாய் பார்த்தா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பன், ஆபிரகாமுக்குள்ளாக பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தகப்பன், ஆபிரகாமுக்கு உனக்கு உன் சந்ததிக்கு இந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர் அவரை நடத்தி வந்தார். எதிர்பாராத காரணமாக இந்த யுத்தம் சம்பவித்தபடியினால் அந்த மனிதருக்குள்ளாக, அந்த ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு பயம், மனுஷ பயம் பிடித்து போய்விட்டது. அதை சொல்லும்படியாய்த்தான் இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு, அதோடு மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் இந்த யுத்தத்தில் அவர் ஜெயித்து வந்ததுனால அவரை என்ன செய்தாங்க? ஆசீர்வதித்தாங்க. எப்படி என்றால் ஆதியாகமம் 14:18 வாசிப்போமானால், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிதேசேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து 19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால அந்த மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தை போட்ட உடனே அந்த மனுஷன் என்ன செய்தார்? அவருக்கு எல்லாவற்றிலையும் தசம பாகம் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தில், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்.
ஒரு தேவ மனுஷர் அவரை ஆசீர்வதிக்கிறார். இவர் ஏற்கனவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர். யுத்தத்தில் ஜெயம் எடுத்து வந்த பிற்பாடு இவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது இந்த மனுஷ பகைகள் வந்து விட்டதுனால மனுஷ பகை நிமித்தமா இவர் பயந்து போயிருந்திருக்கிறார். உள்ளத்தை பார்க்கிற தேவன், அவர் வேத வசனத்தில் அவர் சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 15:1 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்தை தான் மெயினா பார்ப்பார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த காரியங்கள், இந்த யுத்தம் பண்ணி இந்த வந்த பிற்பாடு இனி நம்ம எப்படி நம்ம பிழைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பல பயங்கள் வந்திருக்கணும், பல சூழ்நிலைகள் வந்திருக்கணும். ஆகையினாலதான் கர்த்தர் நேரடியா சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு ஆண்டவர் வாலண்டரியா சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு பயம் வந்திருக்கிறது. அப்ப அவரே கேடகமாய் இருந்தா எல்லா பிரச்சனைகளையும், உனக்கு எத்தனை எதிர்ப்புகள் எந்த சூழ்நிலைகளை எப்படி வந்தாலும் நான் அதை பார்த்து அதை உன்னை விட்டு விலக்கி விடுவேன். கேடகமாய் இருந்து அதை தடை பண்ணி விடுவேன், அதை தடுத்து விடுவேன். நீ உன் பிரயாசத்தினால ஒருத்தனை நீ எதிர்த்து நிற்க வேண்டாம், உன் பிரயாசத்தினால உன்னை காத்து கொள்ள வேண்டாம். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்கு தத்துவம், கேட்காத வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து அந்த கேடகம்ங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தா, அந்த வேத வசனத்துல இந்த வாழ்க்கையில இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த பாதையில கடந்து வந்த தாவீது சொல்லுகிறார், அந்த தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து 2 சாமுவேல் 22 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, 31வது வசனம். அந்த 31வது வசனத்துல வாசிப்போமானால், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்போ தம்மை நம்புகிற அனைவருக்கும், இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இங்கு தாவீதின் மூலமாய் சொல்லப்பட்டு வருகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். எத்தனை பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, நான் எப்படி இரவும் பகலும் போராடி ஜெபித்து நான் என்னை காத்து கொள்ள முடியும்? எப்படி பல மனுஷருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு கலக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தம், அது தாவீது மூலமாய் இந்த நாட்கள் அது கடந்து வருகிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும். யாரெல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து இருக்கிறோமோ எல்லாருக்கும் அவர் மகா பெரிய கேடகமாய் இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆகையினால நம்முடைய பலத்தை மிஞ்சின போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு கேடகமும் துருவமாய் இருக்கிறார். இதே வசனத்தை தான் சங்கீதம் 18:30 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தை மாறாதது, இந்த சத்தியம் மாறாதது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இந்த பிரச்சனைகளை தப்பி வருவோம்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஒரு பிரச்சனையும், எந்த பிரச்சனையும் கண்டு நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இந்த பூமியில் இல்லை. ஆகையினால அவருடைய கண்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவருடைய சம்பாத்தியமான அவருடைய பிள்ளைகளை, அவருடைய இரத்த சம்பாத்தியமான அவருடைய சபைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியின் கண்களால் அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால உனக்கு தீங்கு வருவதற்கு முன்னமே கர்த்தர் உனக்கு முன்னாடி அங்க வந்து நின்று விடுவார். உனக்கு தீங்கு வரவிட மாட்டார். நீ தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு எந்த தீங்கு, எந்த பொல்லாப்பும் வராது. நான் ஒருவேளை இந்த பிரச்சனையில் அப்படியே மூழ்கி போவேனோ, என்னை சூழ்நிலைகள் என்னை மூடிக்கொள்ளுமோ, நான் எழுந்திருக்க முடியாதோ என்று நீ கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மனுஷர்களை எல்லா சூழ்நிலைகளும் இருந்து அவர் தூக்கி எடுக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் தூக்கி எடுக்கிறவர். எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை எல்லா பிரச்சனைகள்ல இருந்தோம், நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தானே தெரியும், நான் இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், எவ்வளவு கடன் தொல்லைகளா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை தூக்கி எடுத்து விடுவார்.
நிச்சயமாய் அவைகளிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு சங்கீதத்தில் சங்கீதம் 18:16 வேத வசனத்தில் வாசிப்போமானால், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இந்த தேவ மனுஷன் இவர் சொல்லுகிறார், இவர் ஜலப்பிரவாகத்துக்குள்ள போய் மாட்டி இருந்திருக்கிறார். ஜலப்பிரவாகத்துக்குள்ள மாட்டி இவர் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆகையினால கர்த்தரை நோக்கி இவருடைய சத்தம் போயிருந்திருக்கிறது. தேவனே என்னை தூக்கிடும் ஆண்டவரே, நான் இப்பொழுது இதிலிருந்து வீட்டு வெளியில வர்றதுக்கு எனக்கு வழியே தெரியல ஆண்டவரே என்று சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்போ என்னால என்னுடைய பலத்தினால, இப்ப இருக்கிற பலத்தினால நான் வெளியே வர முடியாத ஆண்டவரே என்று சொல்லி இருந்திருக்கிறார். கர்த்தர் அவரை அப்படியே தம்முடைய கரத்தை நீட்டி, உன்னதத்திலிருந்து தம்முடைய கரத்தை அவர் மேல நீட்டி அவரை அப்படியே தூக்கிவிட்டார். அப்படியே தூக்கிவிட்டார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதே பகுதியை இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால், சங்கீதம் 30:1 அந்த வேதவசனத்தில் ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அப்போ சத்துருக்கள் இந்த மனுஷன் மேல மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய கரத்தை நீட்டி சத்துருக்கள் மத்தியில, சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை போற்றுவேன். அப்போ எந்த விதமான சத்துருக்களுக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, எந்த அவமான சூழ்நிலையிலும் நீ மூழ்கி போக மாட்ட. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை அப்படியே தூக்கி எடுப்பார். அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய வல்லமை பெரிய வல்லமை. நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ எந்தெந்த பாதையில் எப்படி போய் கொண்டிருக்கிறையோ, உன்னுடைய எல்லாத்தையும் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் கண்டவர். அவர் அப்படியே உன்னை இருக்கிற சூழ்நிலையில் அவர் தூக்கி எடுப்பார். ஆகையினால் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொரு வசனம் வாசிப்போமானால், சங்கீதம் 113:7 வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 8வது வசனத்தில் வாசிப்போமானால், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை தூக்கி விடுகிற கர்த்தர். அவன் புழுதிக்குள்ள நடக்கிறான். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அந்த வாழ்க்கைகள் அப்படியாப்பட்ட இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற குப்பையிலையும் புழுதிகளையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனுஷர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி விடுகிறார். அதற்காகத்தானே சிலுவையில் அவர் வந்தார். சிலுவையில் மரித்து எல்லாருடைய சாபங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடினால் அவருடைய கரம் இப்பொழுது யார் சிறுமைப்பட்டு போயிருக்கிறார், யார் இந்த புழுதிக்குள்ளாக கிடக்கிறார், யார் இந்த தூசிக்குள்ளாக இருக்கிறாங்க, யார் இந்த கண்ணீரின் வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க, யார் இந்த உபத்திரவத்தின் பாதைக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறார்கள், யாருக்கு பலன் இல்லை, அவர்களா தங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அவங்களா தங்களை வெளிப்படுத்தி வெளியில வருவதற்கு யாருக்கு பலன் இல்லை, அவங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி 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 தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிற கர்த்தர் அவனை விசேஷமா அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். விசேஷமானது அதுதான். தூக்கி விட்டு அவனை அம்போன்னு விடுறதில்லை கர்த்தர். அவர் அப்படியே எப்படியாலும் நீ வாழ்ந்துட்டு போன்னு விடுறதில்லை. அவனை உயர்த்துவே கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். நிச்சயமாய் நான் உன்னை உயர்த்துவேன், நிச்சயமாய் நீ மேன்மக்களோடு அமருவாய், நீ எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாயே, தூசியில உட்கார்ந்து இருக்கிறத நீ அறிந்திருந்தாயே, எல்லாம் உன்னுடைய மனம் பக்குவப்பட்ட பிற்பாடு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறத நாமளே காண்போம், நம்மளுடைய கண்கள் காணும், நிச்சயமாய் காணும். எகிப்து தேசத்துல அவங்க பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தன நுகத்திலிருந்து வந்த அந்த ஜனங்களை குறித்து வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அவங்க பட்ட பாடுகளின் பாதையில் ஒரு வேத வசனம் அப்படி சொல்லி வருகிறது. அவங்களை குறித்து அந்த வேத வசனத்துல நல்ல தெளிவா சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர். எகிப்து தேசத்துல ஜனங்கள் அடிமைகளா போனாங்க. அடிமைகளா போய் அங்கிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த காலத்துல, அந்த உபத்திரவத்தின் காலம் முடிந்த அந்த நாட்கள்ல அவங்க விடுதலையாகி வந்தாங்க. அப்போ பெரிய கஷ்டத்துல அவங்க இருந்தாங்க. அவங்க பட்ட துக்கம் அவங்க
அடைஞ்ச அந்த வேதனை மனுஷர்களால ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க தாழ்த்தப்பட்டாங்க, அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க, அவங்க வேதனை அடைஞ்சாங்க. அவங்களுடைய இயக்கம் அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ண முடியாத அளவுக்கு கூட தங்களை முழங்கால்களை முடக்கி கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட முடியாத அளவுக்கு அவங்க ஒரு புறாவை போல குமுறிக்கிட்டு இருந்தாங்க, கெஞ்சினாங்க, ஆண்டவரேன்னு உள்ளத்துக்குள்ளேயே எல்லாம் ஏங்குனாங்க, கதறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லாத அளவுக்கு உபத்திரவம் அவர்களை கடினப்படுத்தினது, கஷ்டப்படுத்தினது. அந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை விடுவித்து தூக்கி வெளியில கொண்டு வந்தார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த ஜனங்களை பார்த்து ஒரு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்படியாப்பட்ட உபத்திரவப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது என்று சொல்லுகிறார், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 22 அதிகாரத்துல அங்க வேதவசனம் சொல்லுகிறது. 21வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. அப்போ எகிப்து தேசத்துல அந்நியர்களாய் இருந்து அங்கிருந்து வெளியில வந்தவங்களுக்குள்ளாக இவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கான். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்துல அந்நியர்களாய் இருந்தீர்களே. அதோட இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால் இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்குது. 23வது அதே யாத்திராகமம் 23:9வது வசனத்தை வாசிப்போமானால், அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்துல அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எகிப்து தேசத்துல இவங்க அந்நியர்களாய் இருந்ததுனால அந்நியர்களுடைய இருதயத்தை இவர்களுக்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஞானம் கிடைத்திருக்கிறது, ஒரு புத்தி இவங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு இதை தெளிவா ஆண்டவர் சத்தியமா சொல்லுகிறார். ஆகையினால நீங்கள்லாம் நல்ல அறியப்பட்ட ஜனங்கள், உங்களுடைய இருதயத்துக்கு தெளிவா தெரியும், நல்ல தெளிவா அந்நியனுடைய இருதயத்தை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அறிஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உபத்திரவத்திலிருந்து இந்த கிறிஸ்தவ பாதையில் ஆவியானவர் தூக்கி எடுக்கிறதுக்கு உளையான சேற்றிலிருந்து ஏன் தூக்கணும், இந்த புழுதியிலிருந்து ஏன் தூக்கணும், இப்படியாப்பட்டதான ஒரு நாச மோசங்கள்ல ஜனங்கள் ஒருத்தரும் எங்களை விடுவிக்க முடியாது, அப்படியாப்பட்டதான காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில போய் அந்த ஆத்துமாக்கள் வேதனை அடைந்து எங்களை யார் தூக்கி விடுவா, யார் எங்களை உயர்த்துவார் என்று சொல்லி ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை உயர்த்தி கரத்துல வைத்து அவர் என்ன செய்யறார், பிரபுக்களோடும் அவர் ராஜாக்களோடும் மேன்மக்களோடும் அவர் அமர பண்ணுகிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கெல்லாம் நல்ல குவாலிஃபைட் பர்சன்கிறார், நல்ல நீங்க தான் படிச்சு நல்ல தெளிவான அறிவு உள்ளவங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருடைய இருதயங்களையும், அந்நியர்களுடைய இருதயத்தை நீங்க எல்லாரும் இப்ப அறிஞ்சு என்கிட்ட இருந்து அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னு கர்த்தர்ட்ட இருந்து சர்டிபிகேட்டை பெற்ற தேவ ஜனங்கள். அப்போ உபத்திரவத்தின் பாதையில யார் யார் வர்றோமோ, யார் யார் கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில போய் அங்கிருந்து கர்த்தரால் தூக்கி எடுக்கப்படுகிறோமோ, அவருடைய கரம் யாரை யாரையெல்லாம் தூக்கி எடுத்திருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக ஒரு அறிவு இருக்கிறது. இருதயத்தை, மற்றவர்களுடைய இருதயத்தை, உபத்திரவப்பட்டு வருகிற உபத்திரவத்தின் பாதையில வருகிற அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்நியர்களை தூக்கி எடுக்கும்படியாய் அவர் மனுஷருடைய கரங்களையும் பயன்படுத்துகிறார். எத்தனையோ பேர் உதவிக்கரங்களை நீட்டுகிறார்கள், எத்தனையோ பேரை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மனசுல அவங்களுடைய இருதயத்துக்குள் அந்த பாரத்தை கொடுக்கிறார். அந்த பாரத்தை கொடுத்து அந்த ஆத்துமாக்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவியானவர் அவர்களுக்காக பன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். என்ன இவனுக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், நல்ல தெளிவான அறிவு. இவன் ஒரு பாதையில் அந்த உபத்திரவத்தின் பாதையில கொண்டு வந்திருப்பார். கொண்டு வந்திருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த ஆத்துமாவுக்கு தெளிவா தெரியும். அவங்களுக்கு ஒருத்தரும் சொல்லி விளக்கவெல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. அவ்வளவு தெளிந்த புத்தியோடு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் தூக்கி எடுத்து வருகிறார். நான் அந்த வேத வசனத்தை சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இக்கட்டான ஒரு காலகட்டம், அது வெளியில ஒரு சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள நான் தூக்கி போட்டது மாதிரியும், அந்த ராத்திரில அங்க இருந்து நான் அதுல கரையேற போனா அது ஒரு சுவர் போல கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேல டீப்பா அப்படியே நட்டுக்க நிக்கிற அந்த பாறை அங்க இருக்குது. நான் அது வரைக்கும் அந்த பாறை வரைக்கும் வந்துட்டு மேல பாக்குறேன், ஒரு ஹோப் இல்லை, ஒரு வழி இல்லை. கர்த்தாவே, நான் இப்ப மேல வரணுமே, என்னால பலன் இல்லையே, இதுல நான் எப்படி மேல ஏறி வர முடியும் கர்த்தாவே என்று சொல்லிட்டு நான் கர்த்தருடைய சமூகத்துல
கெஞ்சி மன்றாடி கொண்டிருந்தேன், ஏங்கினேன், கதறினேன். கர்த்தாவே, என் பலத்தினால முடியாது, இந்த இடத்துல இருந்து நான் வெளியில வர முடியாது, கர்த்தாவே எனக்கு உதவி செய்தருளும்னு சொல்லிட்டு என் ஆத்துமாவுக்குள்ளாக நான் ஜெபித்து கதறி கொண்டிருந்தேன். ஜெபித்து கதறி கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு தரிசனத்துல அந்த காட்சியெல்லாம் காண்பித்து அப்படியே என்னை நடத்தினார். அப்போ நான் இருக்கிற இடம் இப்பொழுது ஒரு சரியான தண்ணிக்குள்ள இருக்கேன், கடலுக்குள்ள இருக்கேன். என்னால மேல வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையான அமைப்புகள் இருக்குது. இந்த பூமி அப்படி அமைஞ்சு இருக்குது, நம்மளால தப்பிச்சு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் தான் என்னை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு அதை காண்பித்து கொடுத்து, கர்த்தாவே என்னை தூக்கி விடும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த தரிசனம் வந்தது புதன்கிழமை தரிசனம் வந்து, நான் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய ஆத்துமாவில் கர்த்தாவே என்னை தூக்கிவிடும். முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்த உடனே இது தரிசனம் என்று கண்டுகொண்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் பாதாளத்துக்குள்ள, இப்படியாப்பட்ட ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்கிறேன், இப்படியாப்பட்டதான் வெளியில வர முடியாத, என் பலத்தினால வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள, இக்கட்டுகளுக்குள்ள போய் மாட்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவியானவரை காண்பித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் கதறிக்கொண்டு என் ஆத்துமாவில் கர்த்தாவே என்னை தூக்கிவிடும், கர்த்தாவே என்னை தூக்கிவிடும், கர்த்தாவே என்னை தூக்கிவிடும், என்னை காண்கிற தேவனே என்னை தூக்கிவிடும், என்னை இம்மட்டுமாய் விசுவாசத்தின் பாதையில என்னை நடத்தி கொண்ட தேவாதி தேவனை என்னை தூக்கிவிடும், எனக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தவரை என்னை தூக்கிவிடும். தகப்பனே, உம்முடைய ரத்தத்தை எனக்கு கொடுத்தீரே, தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எனக்கு தரித்து கொடுத்தீரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளையை நீ கைவிட்டு விடாதிருமே ஆண்டவரே என்று சொல்லி நான் கெஞ்சி மன்றாடி ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய ஆத்மாவில் அந்த ஜெபம் மாத்திரம் பொங்கி 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 வந்து கொண்டே இருந்தது. அது வினாடிக்கு வினாடி என்னிடத்துல ஸ்டாப்பே ஆகலை. எனக்கு அநேக நாட்கள், அந்த நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒழுங்காக தூங்கலை. கர்த்தாவே நீ தூக்கிவிடும், நீர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரை, நீர் நீ தரிசனத்தில் கொண்டு போய் நான் இருக்கிற சூழ்நிலை என்னன்னு நீ பார்த்துக்கொன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரை. கர்த்தாவே, இந்த தாவீதை தூக்கிவிட்ட கர்த்தர் என்னை தூக்கி விடுவீராக. தகப்பனே, நான் சமுத்திரத்துக்குள்ள இருந்தேன், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆழத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை தூக்கி விடும்னு தாவீதுக்கு செவி கொடுத்த கர்த்தர், அவனை தூக்கி விட்ட கர்த்தர், கர்த்தாவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நான் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் ஆராதனைக்கு போயிருக்கிறோம். அந்த ஆராதனையில் போய் அங்கே போய் என்னுடைய உள்ளமானது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு. நான் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருந்தாலும், மெல்ல ஜெபித்து கொண்டே இருந்தாலும், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே, உள்ளான மனசுக்குள்ள கர்த்தாவே என்னை இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடும் ஆண்டவருடைய கரம் எனக்கு நேராக நீட்டப்படுவதாக வேத வசனத்தில் தாவீதுக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. தகப்பனை என்னை நோக்கி நீட்டுவீராக, உடைய கரத்தை நீட்டி என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை மேலே கொண்டு வருவீர். யார் என்னை விடுவிக்க கூடும் ஆண்டவரே, உம்மால மாத்திரம் தானே முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தஞ்சமடைந்து என்னுடைய ஆத்துமாவை அப்படியே உடைத்து ஊற்றி கொண்டே இருந்தேன். அன்றைக்கு இன்னொரு விசேஷித்த ஒரு தேவ மனுஷரை அந்த சபையில் அழைத்திருந்தார்கள். அவர் செய்தியாளராக அந்த டயத்தில் அவர் வரும்போது அவர் சொன்னார், எல்லாரும் முழங்கால் போடுங்க, எல்லாரும் முழங்கால் போட்டு எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவிகளால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்கன்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய வல்லமை அவர் உங்களுக்கு கொடுக்க வருகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே கையை தட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள வந்தார். உள்ளுக்குள்ள வந்து குறுக்கு மேற்குமா இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தவர், எனக்கும் தெரியாது, நான் அந்நிய பாஷையில் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் வெளியில வராம சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி கூடி வந்து அந்த தேவ மனுஷன் மப்பு கட்ட அப்படியே என்னை பிடித்து தூக்கி விட்டார். என்னை மாத்திரம் தூக்கி விட்டார். என்னுடைய ஆத்மாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படியே எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வந்தது. அந்த காரியம் நடந்த அந்த நாட்களை நான் நினைத்து பார்த்தால் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்க இக்கட்டுகள், அவங்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களை தூக்கி விடுகிறதற்கு என்று தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஊழியக்காரருடைய உள்ளத்துக்குள்ள என்னை தூக்கிவிட வேண்டும் என்று அவர் உள்ளத்துக்குள்ள போட்டார். அந்த தேவ மனுஷன் நான் நம்பும்படியாய், நான் நம்பி விசுவாசிக்கும்படியாய் கர்த்தர் அந்த தேவ மனுஷனை கொண்டு வந்தார். அந்த தேவ மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள போட்டு என்னை துண்டா தூக்கி விட்டார். என்னை துண்டா சாயர்புரம் ஐயா ஜெபராஜ் ஐயா தான்
அந்த நாட்களில் ஆவியானவர் கொண்டு வந்தது. அப்புறம் அந்த ஆராதனையில் அவர் என்னை தூக்கி விட்டு அவர் மகிழ்ந்து என்னை தட்டி கொடுத்தார். அவர் தட்டி கொடுத்து நான் அந்த காரியத்தை அப்படி நினைத்து பார்த்தேன். தேவனே, என்னை தூக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். தேவனே, என்னுடைய ஆத்துமா கம்பீரிப்பதாக என்று சொல்லி கர்த்தரே தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விட்டபடியினால் என்னுடைய ஆத்துமா மகா பெரிய கம்பீரத்திற்குள்ளாக அது வந்தது. அது கடந்து வந்தது. அந்த ஆராதனையில் ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு மன மகிழ்ச்சி வந்தது. கம்பீரமாய் ஆண்டவரை துதிக்கும்படியா என்னுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் திறந்தது, எல்லாம் விடுவிக்கப்பட்டது. ஆனந்த களிப்புடன் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து பாடினேன், மகிழ்ந்து துதித்து கொண்டு இருந்தேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகள், நீ எந்த சூழ்நிலைகளில் எப்படியாப்பட்டதான கட்டுகளுக்குள்ள, எப்படியாப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ள, எப்படியாப்பட்டதான இக்கட்டுகளுக்குள்ள யார் எனக்கு உதவி செய்வா? இவ்வளவு கடன் விட்டு போனேனே, யார் என்னை இந்த ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருவா? இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறேனே, இப்படியாப்பட்ட வியாதிக்குள்ளா இருக்கிறேனே, இதோ என்னுடைய எதிர்காலம் எல்லாம் மூழ்கி போய் விட்டது என்று சொல்லி நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தரோ உன்னை தூக்கிவிட அவர் கரம் வல்லமை உள்ளத கரமாய் இருக்கிறது. நிச்சயமா அவருடைய கரம் உனக்கு நேராக ஈட்டப்படும். உன் ஆத்துமாவின் விண்ணப்பம் கேட்கப்படும். இன்னொரு கூட ஒரு சாட்சியை சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தின பாதையில் சென்னையில் எழும்பூர் எக்மோரில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ அங்கே ஒரு சம்பவத்தில் எங்களுடைய சகோதரன் என்ன செய்தார், அவரை விடுவிக்க வேண்டியது இருந்தது. கோர்ட் மூலமாக அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ கோர்ட் மூலமாக விடுதலை கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் காலையில் அந்த காலையிலேயே போய் அங்கே இருந்து அந்த கோர்ட் வாசலில் இருந்து அந்த காரியங்களெல்லாம், அந்த சட்டப்படி அவங்களெல்லாம் காரியங்களெல்லாம் பார்த்து அந்த வக்கீல் மூலமாக எல்லாவற்றையும் நடத்தி அந்த ஜாமீன் வாங்கிவிட்டோம். அப்போ ஜாமீன் வாங்கிவிட்டு சாயந்தரம் கிட்டத்தட்ட 5 மணிக்கு முன்னாடி அங்கே ஒன்றே சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஆட்டோ பிடித்து நான் அவர்களோடு கூட போய் அங்கே போய் இறங்கணும். அங்கே போய் இறங்கினா இந்த ஐயா, இந்த லாயர் ஐயா என்னை வெளியே விட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்தார். உள்ளே போய் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அவர் சொல்லி வந்தார், ஐயோ இனி அடுத்து நம்ம இங்கே ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னாட்டா இங்கே இவருக்கு விடுதலை ஆக்க முடியலை, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஹைகோர்ட்டில் இருந்து நீங்கள் இவருக்கு ஜாமீன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க. நான் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடாம நாங்கள் எங்களை 2 பேரும் அவரை விட்டால் நான் அவரை ஊருக்கு கூட்டு போகிறதுக்காக என்னுடைய பெட்டிக்குள்ள பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் பணம், என்கிட்ட இருந்த பணம், கடைசி பணம். அப்போ அவருக்கு 2 பேருக்கு எங்களுக்கு டிக்கெட் வேணுமேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா அவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. அவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கிறவங்களை, அந்த தாய்களை நினைச்சு பார்த்தேன். இந்த மனுஷன் வந்து சொன்ன நேரத்துல இருந்து நான் இந்த சட்ட திட்டங்களை, எங்களுக்கு உதவி செய்கிறவங்கள, மனுஷர்களை நான் பார்க்க முடியலை. அப்படியே என்னுடைய ஆத்துமா கதற ஆரம்பிச்சிச்சு. தேவனே, என்னை காண்கின்ற தேவனே, என் சூழ்நிலைகளை காண்கிற தேவனே, யார் என்னை விடுவிப்பார்? தகப்பனே என்று சொல்லிட்டு என்னுடைய ஆத்துமாவில் ஒரு துயர துணியோட ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு இருந்தார். அந்த துயர துணி சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீங்கள் என்ன செய்யணும், நாளைக்கு நீங்கள் ஹைகோர்ட் வாசலுக்கு வாங்க, அங்கே வந்து நில்லுங்க, நாங்கள் அங்கே வர்றோம், அப்படி இத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட டயத்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் நான் அப்படியே பார்த்துட்டு மனுஷனால் கூடாதது தேவனால கூடும், எனக்கிட்ட இருக்கிற பலன் அவ்வளவுதான், இனி இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொன்னால் என்கிட்ட பணமும் இல்லை. ஆகையினால கர்த்தாவே, என்னை காண்கிற தேவனே, இப்பொழுது கர்த்தர் எனக்காக செயல்படுவீராக, உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. என் சூழ்நிலைகள்ல இருந்து, என்னுடைய போராட்டங்கள்ல இருந்து, எனக்கு வரக்கூடிய நிந்தை அவமானங்கள்ல இருந்து என்னை வெளியில கொண்டு வருகிற நீர் மாத்திரமே ஆண்டவரே. என்னை காண்கிற தேவனே, உம்முடைய கரத்தை நீட்டி அவரை வெளியே கொண்டு வருவீராகன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து ஆட்டோவில் எனக்கு இப்போ போறதுக்கு இடம், இப்போ வழி இல்லை. கண்ணீரோட பெட்டியை தூக்கி கொண்டு கண்ணீரோட தொடர்ந்து நடந்து போனேன். அந்த இடத்து வரைக்கும் போனேன். அங்க இடத்து வரைக்கும் போறதுக்குள்ள முதல் மனுஷன், அதுக்குள்ள இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. முதல் மனுஷன் ஒரு ஆள் அந்த ரூட் வழி வந்தார். வந்த உடனே, ஐயா உங்களை முதல்ல விட்டுட்டாங்களா? அந்த ஜெயிலிருந்து வெளியில வந்த மனுஷனை, ஐயா எல்லாரையும் விட்டுட்டாங்களா, எல்லாரும் போயிட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை ஐயா, நான் தான் முதல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி மற்றவங்க இனிமேத்தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஒரு ஆறுதல். கர்த்தர் நிச்சயமாய் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அப்படி என்று சொல்லி நான் விசுவாசித்து கடந்து வந்தபடினால் அங்கிட்டு இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. எங்க அண்ணனுடைய சத்தம், என்னுடைய அண்ணனுடைய சத்தம் வந்து அவர் என்னை கூப்பிட்டார், பேரை சொல்லி கூப்பிட்டார்.
ஆனந்த களிப்பு எனக்குள்ள உள்ளத்துக்குள்ள. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிறார், எல்லா சட்டத்திட்டங்களில் அவர் எனக்காக மாற்றுகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் அடைந்து அவரை அழைத்து கொண்டு போனேன். அப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சாப்பிட்டேன்ப்பான்னாரு. நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். நான் சாப்பிடலை, காலையிலேருந்தே நான் சாப்பிடலை, நான் ஒரு இதிலேருந்து ஜெபத்திலே வந்தேன், கர்த்தர் எனக்கு எவ்வளோதான் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜாமீனுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து அனுப்பி விட்டதுனால என்னுடைய கையில் அவ்வளோ பணம் இல்லாமல் போச்சு. அதை எங்கள் அண்ணன்ட்ட உள்ளதை சொன்ன உடனே அவர் அதை பார்த்துட்டு எப்போ இவ்வளோதான்ப்பா டிக்கெட்டு, நீ ஏன் இதில் போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட விட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நிச்சயமாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் நீ போய்கொண்டிருந்தாலும், நீ யாரை விடுதலை ஆக்க வேண்டும், எந்த விதமான வியாதியில இருக்கிறவங்களை நீ விடுதலை ஆக்க வேண்டும், எப்படிப்பட்டதான கட்டுகளில் இருக்கிறவங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்துக்குள்ள பாரம் வந்தாலும் கூட அதையும் கூட கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். மற்றவர்களை விடுவிக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் யுத்தத்திற்கு கடந்து சென்று தன்னுடைய சகோதரனை விடுவித்து கொண்டு வந்தார். அதை போல மற்ற சகோதரர்களுக்காகவும் நீங்கள் பிரயாசப்பட்டு உங்களுடைய கரத்தை நீட்டும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகளை சொல்லிட்டு போகலாம். எத்தனையோ பேருக்கு அவங்களுக்காக நீ போ, நான் உன்னை கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த மாதிரி கஷ்டங்கள்ல சூழ்நிலைகள்ல போற அந்த ஜனங்களை அவங்களுக்காக நான் பக்கவலமா நின்று ஜெபித்த அந்த நாட்களெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். போராடி ஜெபித்து நிச்சயமா கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் இல்லையோ, எங்களுடைய ஜெபத்தை கேட்பார், நிச்சயமா விடுவிப்பார். கர்த்தர் எங்களை இப்படி சாட்சியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால நானும் ஒரு தெரியாத இடத்துக்குள்ள போய் அப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களை தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். மற்றவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் ஆபிரகாமை போல தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யுத்தத்துக்கு போனது மாதிரி தேவனுடைய சமூகத்தில் யார் யார் எந்த ஆத்துமாக்களை நோக்கி, எந்த பிரச்சனைகளை நோக்கி கடந்து செல்கிறோமோ நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அதை ஒரு சாட்சியாய் மாற்றி கொடுப்பார். இயேசு ஜீவிக்கிறார் என்றும் இயேசு விடுவிக்கிறார் என்றும் இந்த நாட்களில் கர்த்தருடைய சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாய் அதற்கு பாரப்படுகிற ஆத்துமாக்கள் தான் வேணும், வேற ஒருத்தரும் தேவையில்லை. பாரப்படுவோமானால் அந்த ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டும் என்று பாரப்பட்டு அந்த ஆத்துமாக்களுக்காக நிற்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். அவர் தம்முடைய கரத்தை கூட நம்மளுடைய கரத்தோடு கூட இணைத்து நீட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல செய்தியை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியா இந்த நேரத்தில் கடந்து வருகிறேன். தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திர செலுத்துகிறோம். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் தகப்பனே என்னை தூக்கி எடுத்த கர்த்தர், தகப்பனே ஒரு விடுதலை யாருக்கா மற்றொரு சகோதரனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை விடுவிக்கும்படியால் யுத்தத்தில் ஆண்டவரை யுத்தம் செய்து ஆண்டவரை திரும்பி விடுவித்து கொண்டு வந்தாரே, அதுபோல அடியனையும் கூட ஆண்டவரை என்னோடு கூட இருந்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தாவே, சாட்சியாக எழுப்பி கொண்டு வந்தவரே தகப்பன், இந்த சாட்சியை தேசத்தில் சொல்லி வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் இந்த சாட்சி பகிரப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. யார் யார் உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிறார்களோ, வியாதியின் சிறைக்குள்ளாக இருந்தாலும், நீர் எப்படிப்பட்டதான கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும் உன்னை விடுவிக்கிற கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னுடைய இருக்கிற சூழ்நிலைகள் உன்னை உயர்த்தி விடுதலையாக்கி உன்னை கொண்டு வருகிற கர்த்தர். நிச்சயமாக உன்னை மேன்மக்களாய் உயர்ந்த ஜனங்களோடு கூட நீ எப்படிப்பட்டதான குழியில் இருந்தாலும், எப்படிதான் குப்பையில் இருந்தாலும், உன்னை தூசிகளாக இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மக்களோடு அமர பண்ணுவார். உனக்கு தீர்க்காயுசு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மட்டும் மாறாதது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பயிர் மேல வேத வசனத்துல, அப்படியா உபாகமத்தில் ஒரு வசனத்துல சொல்லப்படுகிறது, அந்த கர்த்தருடைய தேவ சத்தம், தேவனுடைய வசனம், சாட்சியின் வசனம், இந்த ஆதாரத்தோடு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பனி போல இறங்குமா. ஒரு இளம் பயிர் மேல இறங்குறதை போல இந்த வேத வசனம் உங்களுடைய ஆத்மாவில் இறங்கும். நிச்சயமாய் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். நீ விடுதலை அடைவாய். உன்னை விடுவிக்கிறவருடைய கரம் உன்னோடு கூட வரும். இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து இருக்கும்போது கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். உனக்கு விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் தடைகளும் விலகுவதாக, நொறுங்குண்டு போவதாக, எதிர்ப்புகள்
இவர்கள் பகைகள் எல்லாம் விழுந்து போவதாக. இவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, இவர்கள் தூக்கப்படுவார்களாக. உம்முடைய பலத்த கரத்தினால் இவர்கள் மீட்கப்படுவார்களாக, தூக்கப்படுவார்களாக. தகப்பனே, உம்முடைய நேசிக்கிற அன்பின் கரம் இவர்களை அரவணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. மனு குலத்துக்காக ரத்தம் சிந்தினவரே, மனு குலத்தை நீ நினைத்து பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவப்பட்ட ஜனங்களை மாத்திரம் நீர் ஆண்டவரே அப்பா ஆத்மாவில் உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு தெரிகிறவர்களை நீர் ஒரு காலம் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரம் நீட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னை தூக்கி எடுத்த கரம் நீட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கெஞ்சி கதறி ஆத்துமாலை என்னை விடுவிக்கிறவரே என்று சொல்லி ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் விடுதலையின் கரத்தாய் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸ் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேசம் முழுவதும் இந்த சாட்சி கடந்து செல்வதாக. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே.